ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின்டட் அகாடமி யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிட்காயினுடைய டோமினன்ஸோட ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் பிட்காயின் டோமினன்ஸ் அப்டேட் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ பிட்காயின் டோமினன்ஸ் ஒரு லாங் டேர்மாக எங்களுக்கு ஒரு அசெண்டிங் சேனல் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணிட்டு வருது. பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும். இங்கிட்ட எங்களுக்கு ஒரு அசெண்டிங் சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு வருது. இந்த அசெண்டிங் சேனல் பேட்டர்ன் எங்களுக்கு இப்போ ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னுக்கு வெயிட் பண்ணுங்கள். 3 வீக்ஸுக்கு முன்னுக்கு இந்த அசெண்டிங் சேனல் பேட்டர்னில் ஒரு ரெசிஸ்டன்ஸை 3 வீக்ஸில் 4 வீக்ஸுக்கு முன்னுக்கு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கீழே வந்துருக்குது. சரியா, கீழே இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி பம்ப் ஆகுது மேலே. சரியா, இப்போ மார்க்கெட் திருப்பி பம்ப் ஆகுது மேலே. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் வேறு லெவலுக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். சரியா, இப்போ இந்த டைம் எல்லாருக்கும் ஒரு பெனிக்காக இருக்கும், எங்களுக்கு அல்சிசம் வராதோ அப்படின்னு சொல்லி. இல்லை, இது என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு 2 சினாரியோ இருக்குது. அந்த 2 சினாரியோட எது சரி ஒன்று நடக்கணும். சரியா, முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். வீக்லி சார்ட்டில் எங்களுக்கு இங்கே சின்ன ஒரு எஃப்இஜி கேப் ஒன்று இருக்குது. நாங்கள் எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஃபேர் வேல்யூ கேப் ஒன்று இருக்குது, சின்ன ஒரு ஃபேர் வேல்யூ கேப். சரியா, இப்போ அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் சினாரோ என்னன்னு சொன்னால், அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணணும். மார்க்கெட் இங்கே இருந்து மேலே பம்ப் ஆகி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் ஒயிட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஜோன் இருக்குது தானே, இது ஒரு ஆர்டர் பிளாக். சரியா, இது ஒரு ஆர்டர் பிளாக். இங்கேருந்து மேலே போய்ட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் பிளாக்கை மிடிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரணும். அப்படி இல்லைன்னு சொன்ன என்ன நடக்கணும்னு சொன்னால், எங்களுக்கு பாருங்கள் மந்த்லி சார்ட்டில் சரி வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன். மந்த்லி சார்ட்டில் எங்களுக்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். சரியா, இப்போ இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னில் என்ன நடக்கும்னு சொன்னால், மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ஒன்று நடந்துருக்குது. உங்களுக்கு இங்கே பாருங்கள், எங்களுக்கு இங்கிட்ட பெரிய ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ஒன்று நடந்துருக்குது. இது மந்த்லி சார்ட்டில். சரியா, மார்க்கெட் மேலே இருந்து இப்போ மேலே தானே இருக்குது, அங்கே இருந்து கீழே சரியா 52 சரியாக எங்களுக்கு இந்த கோல்டன் ரேஷியோ இருக்குது தானே. எங்களுக்கு இந்த கோல்டன் ரேஷியோ 63.46 63.18 அங்கே வரைக்கும் அங்கே இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருந்து இப்போ இருக்கிற கரண்ட் இருக்குது 64.39 இங்கே இருந்தே மார்க்கெட் மேலே பம்ப் ஆகி 67 69 அந்த கேப்புள்ளுக்கு மார்க்கெட் பம்ப் ஆகிட்டு, அந்த ஜோன் இருக்குது 67 69 அந்த ஜோனுக்கு பம்ப் ஆகிட்டு மார்க்கெட் டம்ப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் ஹிஸ்டாரிக்கல் வைஸாக ஒரு விஷயம் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இரேஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் வைஸாக நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டை காட்டுறேன், இன்னும் கிளியராக விளங்கும். ஹிஸ்டாரிக்கல் வைஸாக 2017 எங்களுக்கு என்ன நடந்திருக்குது, 2017 எங்களுக்கு மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த பிஹெச்னு போட்டிக்கிட்டு நான் ப்ரீவியஸ் ஹைக்கு சொல்லி போட்டிருக்கிறேன். சரியா, மார்க்கெட் ஃபஸ்ட்டுக்கு கீழே இருந்து மேலே ஒரு ஹை ஒன்றை வச்சிருக்கிறான். சரியா, ஹை ஒன்றை வச்சுட்டு மறுவ என்ன செஞ்சான்னு சொன்னால், மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தான். ஹை வச்சுட்டு மார்க்கெட்டை கீழே கொண்டு இங்கே இருந்து திருப்பி பம்ப் ஆகிச்சு. மார்க்கெட் மேலே பம்ப் ஆகி இந்த ஹையில் இருக்கிற லிக்யூடிட்டிஸ் இருக்குது தானே, இந்த ஹையில் இருக்கிற லிக்யூடிட்டிஸை ஸ்வைப் பண்ணியிருக்கிறான். ஒரு விக்கொண்டை வச்சு எங்களுக்கு ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கிறான். பார்த்தீங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒரு விக்கொண்டை வச்சு ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கிறான். இப்போ அதே விஷயம், சேம் விஷயம் எங்களுக்கு பாருங்கள் 2021 நடந்திருக்குது. 2021 இங்கே ஒரு ஹையை வச்சுட்டு சரியா மார்க்கெட் கீழே இருக்கிறான். கீழே இங்கே இருந்து சரியா மார்க்கெட் இங்கே இருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிக்விடிட்டி ஸ்வைப் ஒன்று நடந்திருக்குது.
சரியா? சேம் விஷயம்தான் எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம். சரியா? இப்போ கரண்ட் நடந்து என்ன, எங்களுக்கு ஒரு ஹை ஒன்று வச்சிடலாம். ஹை ஒன்று வச்சுட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இப்போ வந்து மார்க்கெட் மேலே போகிறான். சரியா? இப்போ மார்க்கெட் மேலே போகிறான். இங்கே இருந்து இந்த வீக்லி சார்ட்டோட எஃப்இஜி கேப் இருக்குது தானே, இந்த வீக்லி சார்ட்டோட இந்த எஃப்இஜி கேப், சின்ன எஃப்இஜி கேப், அந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கில் மிடிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வரையிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே இருந்து இந்த லிக்விடிட்டி இருக்குது தானே, இந்த டாப்பில் இருக்கிற லிக்விடிட்டி, ஹை லிக்விடிட்டி, இந்த லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரையிடும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் இருக்குது என்னன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒன்று நான் சொன்ன மாதிரி மந்த்லி சார்ட்டில் வெயிட் பண்ணுங்க, ஒன்று நான் சொன்ன மாதிரி மந்த்லி சார்ட்டில் எங்களுக்கு வந்து இந்த ஃபிப்டோல்ட கோல்டன் ரேஷியோ, சரியா? இந்த ஃபிப்டோல்ட இந்த கோல்டன் ரேஷியோவுக்கு வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே இருந்து மார்க்கெட் கிளைம் ஆகி போகணும். இங்கேருந்து மார்க்கெட் கிளைம் ஆகி போயிட்டு இங்கே இருக்கிற எஃப்இஜி அண்ட் ஆர்டர் பிளாக் அதில் மெடிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வர தொடங்கிச்சு. அப்போ வர ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அல்ட் சீசன் எதிர்பார்க்கலும். சரியா?